ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜ் ப்ரௌனி தாங்க பண்ணியிருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஆஃப் கேஜ் ப்ரௌனி வேணும் சிஸ்டர் சொன்னாங்க. ஓகே பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் இந்த ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரிலாம் வந்து அழகாக பொடிச்சு இதில் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் சாக்லேட் கம்மியாகவே ஆட் பண்ணி கொடுங்கன்னாங்க. கொஞ்சமாக சாக்லேட் மேலே மட்டும் தூவி விட்டுட்டேன். நீங்கள் வந்து எக்லெஸ் ப்ரௌனி வேணும்னா கண்டிப்பாக வந்து முட்டைக்கு பதில் தயிர் யூஸ் பண்ணலாம். அதுவும் பேக்கெட் தயிர் யூஸ் பண்ணவே கூடாது. கப் தயிர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டைக்குள்ளே இந்த கேக் வந்து சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எந்த அளவுக்கு பாக்கெட் தயிரில் தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி தண்ணியாக தான் வரும். நீங்கள் வந்து எக்லெஸ் ப்ரௌனி வேணும்னா கண்டிப்பாக வந்து கப் தயிர் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இதை அழகாக பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.